ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏஞ்சிக்கா லேட் ஆகிடுச்சு. 6 மணிக்கு தான் ஏஞ்சிச்சேன். எங்கள் மாமியாரே பால் வாங்கி வச்சுருந்தாங்க. நான் போய் பால் வாங்கிட்டு வந்து பால் காய வச்சுட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு பாவக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். நான் பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறேனாக்கா, பாவக்காய் உப்பு போட்டு லைட்டாக வறுத்துக்குவேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் போட்டு ஃப்ரை பண்ணேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் புளி தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் நான் பாவக்காய் குழம்பு வச்சுருவேன். இதில் எழுந்துச்சி வாசல் கூட்டி சாணி தெளிச்சிட்டு கோலம் போடலான்னு நினச்சாக்கா சாணியே கிடைக்காது. ஏன்னா பக்கத்து வீட்டில் மாடு இருக்குது. நான் போய் எடுக்க போக மாட்டேன். எடுத்தால் ஏதாவது சொல்லுவாங்களோ என்னன்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டிலே மாடு இருந்துச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ எங்கள் மாமியார் விற்றுட்டாங்க. ஏன்னா என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் விற்றுட்டாங்க. ஏன்னா பசங்களை பார்த்துட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா மாடு இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா என்னால் பார்த்துக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.